ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா இங்கிலீஷ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், துரோகம் செய்யாதே. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸ்லோ இல்லை யாரோ ஒருத்தரை சீட் பண்ணுறாங்க, ஒருத்தர் ஏமாத்துறாங்க அப்படின்னும் போது நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம்ல, இது அவங்கள ஏமாக்காத, அவங்களுக்கு துரோகம் பண்ணாத, அவங்க மேலே உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்கள ஏமாக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பிட்ரே. டோன்ட் பிட்ரே. பிட்ரே அப்படின்னா நம்பிக்கையை உடைக்கிறது. அதாவது நம்ம இன்னொருத்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை உடைக்கிற பேர் தான் பிட்ரே. ஸோ டோன்ட் பிட்ரே, அவங்க மேலே வச்ச நம்பிக்கையை உடைச்சிடாத, அவங்களுக்கு துரோகம் செஞ்சிடாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் பிட்ரே. நெக்ஸ்ட் வேர்ட், முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதே. இப்போ ஒருத்தவங்க பப்ளிக் பிளேஸ்லயோ இல்லை ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லயோ எந்த இடத்துலையும் ஒருத்தர் இது மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க, ஒரு மரியாதை இல்லாமல் ரொம்ப கடினமாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப பொறுமையாக பேசாமல் ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் எப்படி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம்ல, அவங்களுக்கு இப்படி எடுக்கறிஞ்சு பேசாத, மரியாதை இல்லாமல் பேசாத, இப்படிலாம் கோவமாக பேசாத அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் பிஹேவ் ரூட்லி. டோன்ட் பிஹேவ் ரூட்லி. டோன்ட் பிஹேவ் ரூட்லி. ரூட்லி அப்படின்னாவே என்னன்னா, ஹார்ஷா, ஒரு மரியாதை இல்லாமல், ஒரு எடுக்கறிஞ்சு பேசுறது, ஒரு பொறுமையாக இல்லாமல் ரொம்ப எடுக்கறிஞ்சு பேசுறது, கோவமாக பேசுறது, அதுதான் ரூட்லி. பிஹேவ் அப்படின்னா நடந்து கொள்றது. அதே டோன்ட் அப்படின்னு வர்றதுனால நடந்து கொள்ளாத, ரூடா நடந்துக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் பிஹேவ் ரூட்லி. டோன்ட் பிஹேவ் ரூட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வெளிவேடம் போடாதே. அதாவது இங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, நடிக்கிறது. ஒருத்தவங்க இன்னொருத்தர் ஏமாத்துறதுக்காக நடிச்சு பேசுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி நடிக்கிறது தான் இங்க வெளிவேடம் போடாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா, டோன்ட் பி ஹைப்போக்ரிட்டிக்கல். டோன்ட் பி ஹைப்போக்ரிட்டிக்கல். அதாவது ஹைப்போக்ரிட்டிக்கல்னா இங்க ஒன்று பேசுறது பட் செய்யறது வேற ஒன்று செய்யறது, ஒரு ஹானஸ்டா இல்லாம, ஒரு நேர்மையும் இல்லாம ஒன்று அவங்களுடைய முகத்துக்காக ஒன்று பேசுறது பட் செய்யறது வேற ஒன்று செய்வாங்க. இதுதான் வெளிவேடம் போடுறது. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பி ஹைப்போக்ரிட்டிக்கல். டோன்ட் பி ஹைப்போக்ரிட்டிக்கல். நெக்ஸ்ட் வேர்ட், பிடிவாதமாக இருக்காதே. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பி adamant. டோன்ட் பி adamant. அதாவது நான் சொல்றது மட்டும்தான் கரெக்டு, மற்றும் சொல்றது எதுவுமே காதலே வாங்கிக்காம நான் சொல்றது மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி பிடிவாதமா ஆகுறாங்களே, அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, பிடிவாதமா இருக்காத அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம்ல, பிடிவாதமா இருக்காத அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பி adamant. டோன்ட் பி adamant. லாஸ்ட் சென்டென்ஸ், என்னிடம் இப்படி பேசாதே. இப்போ நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, ஏற்கனவே இந்த மாதிரி பேசாத, மரியாதை பேசு அப்படின்லாம் சொல்றோம்ல, ஒரு மரியாதை இல்லாம பேசுறாங்க, ரொம்ப கோவமா எடுக்கறிஞ்சு பேசுறாங்க அப்படின்னும் போது நம்ம சொல்லுவோம்ல, என்ன ஏற்கனவே இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். டு மீ. டூ அப்படின்றது இக்கு அப்படின்ற மாதிரி வரும். மீ எனக்கு, என்கிட்ட அப்படின்னும் போது என்கிட்ட பேசாத. லைக் திஸ், இது போல, இந்த மாதிரி அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் லைக் திஸ். டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது போல டெய்லி யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.